ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Freshlyinhome. நான் உங்கள் ஷாலினி. இன்றைக்கி நம்ம ரெசிபி வீடியோ பார்க்க போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில பாத்திரங்கள், ஒரு சில வெசல்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு சில கிளாஸ் பவுல்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் கேக் டின்னு இந்த மாதிரியெல்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் இந்த ஒரு ரீசெண்டாக ஒரு 10-15 நாளில் ஒரு சில பாத்திரம்லாம் வாங்கியிருந்தேன். அது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அந்த பாத்திரம்லாம் நான் அந்த வெசல்ஸ்லாம் நான் எங்கே வாங்கினேன், எந்த ஆன்லைன் ஷாப்பில் வாங்கினேன், அப்புறம் இங்கே ஈரோட்டில் எங்கே லோக்கலில் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் அதோட ப்ரைஸையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புதுசாக ஏதாவது வாங்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி தேவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னென்ன பாத்திரம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாதி ஆன்லைனில் வாங்கினது, பாதி ஈரோடு லோக்கல் ஷாப்பில் வாங்கினது. ஓகேங்களா? ஸோ இதை எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினேன் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒவ்வொரு ப்ராடக்டாக என்னென்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன், எங்கெங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பவுல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செராமிக் பவுல். ஓகேங்களா? இது செராமிக் பவுல் வர மாதிரி லிட்டோடு வந்திருக்கும். ப்ளஸ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது சர்விங் ஸ்டாண்டு மாதிரி நம்ம இதுலேயே ஸ்டாண்டு வச்சுக்கிற மாதிரி இப்படி ஒரு அழகாக ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. இது கரெக்டாக இதில் ஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் டைனிங் டேபிளில் வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பவுல் தான் இது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 1/2 kg சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணுறது இதை போடலாம். அந்தளவுக்கு இதோட டெப்த் இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இதை ட்ரியோ பிராண்டில் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ட்ரியோ பிராண்டு இது நான் 400 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். 400 ரூபாய்க்கு எங்கள் ஈரோட்டில் இருக்கிற ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கியிருந்தேங்க. இது 400க்கு ரொம்பவே வர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இது கலர் வைஸும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். நான் சிக்கன் ரெசிபீஸ்லாம் இதில் சர்வ் பண்ணி நான் போட்டிருப்பேன். ஸோ அது இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேண்டில் கிரிப்போடு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்படி தூக்கும்போது அது ரொம்ப நல்லா கிரிப்பாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. ட்ரியோ பிராண்டில் இந்த ப்ரைஸ்க்கு இப்படி ஒரு அழகான ஒரு பாத்திரம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். வேர்த்து தான் 400 ருபீஸ்க்கு. ஸோ இது வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு நான்ஸ்டிக் பேனு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பேனு, அதுக்கப்புறம் ஒரு தோசை தவா. ஸோ இந்த 3 பீஜியனில் நான் வாங்கியிருந்தேன். இது ஒரு கிளாஸ் லிட்டோடு கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 850 ருபீஸ், 850 ரூபாய்க்கு நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது இது 3 செட்டோடு சேர்த்து எனக்கு 850 ரூபாய்க்கு தான் வந்தது. ஸோ கண்டிப்பாக இதோட ப்ரைஸ்க்கு இது வேர்த்து அப்படின்னே நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடாய் கொடுக்குறாங்க. இந்த கடாயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 கிலோ சிக்கன் வேகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இது வேர்த்து இருக்குது, டெப்த் இருக்குது இதோடது. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கிளாஸ் லிட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற ஒரு ஃப்ரை பேன். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இண்டக்ஷன் பேஸ்டு தான். ஸோ பீஜியன் பிராண்டில் நான் வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், நான் பீஜியன் பிராண்டில் 850 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா ஹெவி பாட்டம், கிரிப் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இது. அதுக்கப்புறமேட்டு ஒரு சின்ன தோசை தவான்னு வச்சுக்கோங்களேன். இது பெருசாக இருக்காது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் இது ரொம்பவே நல்லா இருக்குது தோசை ஊற்றுறதுக்கு அப்படின்னா. இதையுமே நம்ம சேனலில், குக்கிங் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது நம்ம சேனலுக்காக நான் ஸ்டார்டிங்லேயே வாங்கிட்டேன், யூஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்பவும் கூட எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்த இந்த கிளாஸ் லிட் எல்லாத்துக்குமே ஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த தோசை தவாக்கும் ஃபிட் ஆகும், அதுக்கப்புறமேல்ட்டு இந்த ஃப்ரை பேனுக்கும் ஃபிட் ஆகும், அதே மாதிரி இந்த கடாய்க்கும் ஃபிட் ஆகும். ஸோ 850 ரூபாய்க்கு இதை நான் கண்டிப்பாக வேர்த்துன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆன்லைனில் வாங்கினதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹாட் பேக் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இங்கே பாருங்கள், இது ஃப்ளிப்கார்ட் பிராண்டோடது தான். ஸோ இது அவங்களே அவங்க பிராண்ட்லேயே ஆஃபர் போட்டிருந்தாங்க. எவ்வளோக்கு அப்படின்னா 506 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது இன்னும் யூஸ் பண்ணல, இது இப்போ தான் வந்துச்சு. இங்கே பாருங்கள், இது அகலமாக இல்லாமல் இதோட டெப்த்து பார்த்திங்கன்னா ஆழமாக இருக்கும். ஸோ குறுகலாக உள்ளே ஆழமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 500 ருபீஸ்க்கு இது வேர்த்துன்னு தான் சொல்லுவேன் நான் இதை.
ஸோ இந்த மாதிரி 3 கொடுக்குறாங்க. இது வந்து 2200 லிட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது 1800 லிட்டர்ஸோ சம்திங். இது வந்து 850 லிட்டர்ஸோ சம்திங். எனக்கு கரெக்டாக தெரியல. பட் நான் உங்களுக்கு இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதை வந்து நான் 506 ரூபாய்க்கு வாங்கினேன். கண்டிப்பாக இது வந்து 506க்கு வேர்த்து தாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குது. நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நல்ல டெப்த்தோடு இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுவும் 506க்கு வேர்த்து தான். இப்போ அடுத்ததாக இந்த ஆயில் டிஸ்பென்சர் வாங்கியிருந்தேங்க. அதாவது ஆயில் கேனு நம்ம ஆயில் ஊற்றுறதுக்கு. இது வந்து ஒரு 1/2 லிட்டர் பிடிக்கிற மாதிரி எவர் சில்வரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் இங்கே ஈரோடு லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். இது பார்த்திங்க அப்படின்னா 220 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே இருக்குது. உள்ளே இந்த லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா டைட்டாகவே க்ரிப்பாக இருக்குது, லூஸ் இல்லை. ஸோ லீக் ஆகுதா என்னன்னு தெரியாது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஸோ நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக இதை நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா 220 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். 220 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்டீல் நல்லா க்ரிப்பாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ 220க்கு இது வேர்த்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லலாங்க. நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ப்ரெஸ்டீஜ் பிரியாணி பாட் தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 4200 ml, அதாவது 4.5 லிட்டர். ஓகேங்களா, 4.5 லிட்டர் வந்து பெரிய சாஸ்பேன் பிரியாணி பாட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ ப்ரெஸ்டீஜில் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1390, 1390 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். இது கண்டிப்பாக வேர்த்துன்னு சொல்லுவாங்க. செம்ம க்ரிப்பு, சூப்பராக இருக்குது. இதுக்கும் ஒரு கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1 kg சிக்கன், 1 kg ரைஸ் போட்டு நம்ம சமைக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். பிரியாணி பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, மீன் குழம்பு, அப்புறம் கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா நிறைய நம்ம குழம்பு வைக்கிறோம். எந்த குழம்பாக இருந்தாலும், சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ அது வைக்கிறதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது இல்லையா, செம்மையாக இருக்குது. நான் வாங்கினதுலேயே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 1390க்கு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். க்ரிப்பு செம்மையாக இருக்குது, லிட்டுமே நல்லா இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது லிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதுவும் வேர்த்துன்னு நான் நினைக்கிறேன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உட்டன் ட்ரே வாங்கியிருந்தேங்க. இதுவும் நம்ம சேனலுக்காக வாங்கினது தான். ஸோ நம்ம சேனலில் பார்க்குற குக்கிங் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து தெரியும். இந்த உட்டன் ட்ரே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 130க்கோ என்னமோ வாங்கியிருந்தேன். இதுவும் ஈரோடில் இருக்கிற ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். நான் ஈரோடில் ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்குறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரே கடை தான். ஸோ இது வந்து 130க்கோ என்னமோ நான் வாங்கியிருந்தேங்க. கண்டிப்பாக இது 130க்கு நான் வேர்த்துன்னு சொல்லுவேன். செம்மையாக இருக்குங்க, பிடிக்கிறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. நார்மலாக நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு கூட இதை வாங்கிக்கலாம். ஸோ நல்லா அகலமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா அகலமாக இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு 130க்கு நான் வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ரியோ கிளாஸ் பவுலும் இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸும் வாங்கியிருந்தேங்க. இது வந்து நான் ஈரோடு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இந்த கிளாஸ் பவுலும் நம்ம குக்கிங் சேனலில் யூஸ் பண்ணியிருப்பேன். இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 380க்கு வாங்கியிருந்தேன். இந்த கிளாஸ் பவுல் நல்லா சூப்பராக இருக்குது. நான் வந்து ட்ரியோ பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு தெரியுது இல்லையா, நல்லாயிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே ஒரு 1 kg சிக்கன் பிடிக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு வைடான பவுல் தான். கிளாஸ் பவுலு ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா ஹெவியாக இருக்குது. அதுக்கடுத்தது இந்த மெஷரிங் கப் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷரிங் கப்ஸும் வரும் எல்லா லெவல்லையுமே. அதே மாதிரி இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸும் வரும். ஸோ இது செட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 120க்கோ 110க்கோ வாங்கியிருந்தேன். சாரி, எனக்கு அமௌண்ட் சரியாக தெரியல, வாங்கியிருந்தேன். இதுவும் அந்த அளவுக்கு வேர்த்து தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன், ஈரோடு லோக்கல் ஷாப்பில். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 3 பவுலும் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு உட்டன் பவுலு, உட்டனில் இருக்குது. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. இது கூட இந்த ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 140க்கு வாங்கியிருந்தேன். பட் இது வந்து 140க்கு வேர்த் இல்லைன்னு சொல்லணும். இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃபினிஷிங்கில் ரொம்பவே இந்த பவுல் அழகாக இருக்குது. இது கூட ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ரியோ பவுல்ஸ் 2 வாங்கியிருந்தேங்க. இதுவுமே நான் வந்து 140க்கு தான் வாங்கினேன். ஸோ 2 பவுலு, ஒரு பவுல் பார்த்திங்க அப்படின்னா 210 ml, சாரி ஓகேங்களா, 210 ml ஒரு பவுலு. ஸோ இந்த 2 பவுலுமே சேர்த்தியே நான் 145 தான் வாங்கியிருந்தேன். செம்மையாக இருக்குங்க. அது நம்ம ட்ரியோ பிராண்டில் இப்படி ஒரு பவுலு. இது வந்து ஃப்ரூட் சாலடு, டெசர்ட் எதுனா, அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எதுனா நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் வைடாகவே கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வேர்த்து தான் அப்படின்னு சொல்லுவேன். இது 3ஓட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கவுண்டர் டாப் கார்னரில் வைக்கிற ஒரு ஆயில் ஸ்டாண்டுங்க. உங்களுக்கு தெரியுதா? இங்கே பார்த்தீங்களா ஒரு 2 செக்ஷன் இருக்கிற ஸ்டாண்டு. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா 750 ரூபா. இது ஈரோட்டில் இருக்கிற ஒரு லோக்கல் ஷாப்பில் தாங்க வாங்கியிருந்தேன். செம்ம யூஸுங்க. இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய கவுண்டர் டாப்பில் வெறும் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸாக வச்சு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் என்னால் 2 உப்பு ஜாடி வைக்க முடியும். இந்த இடத்துல ஒரு சின்ன பாட்டில் வச்சுருப்பேன், இந்த இடத்துல ஒரு 3 பாட்டில், இந்த கார்னரில் ஒரு பாட்டில் வச்சுருப்பேன், கீழே வந்து 5 பெட்டி வச்சுருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம வீட்டு கவுண்டர் டாப்க்கு ரொம்பவே தேவைங்க. ரொம்பவே இடம் மீதியாகும். ரொம்பவே வேர்த்து தான் இது 750க்கு. ஸோ இது வந்து செம்மையாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தான் வாங்கினேன். இது ஒரு 750 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு கேக் டின் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா? இது வந்து நான்ஸ்டிக் கேக் டின்னு. ரொம்பவே சின்னதுங்க, சின்னதாக தான் இருக்கும். என்கிட்ட வந்து அவன் இல்லை. ஸோ நான் குக்கர்லேயே குக் பண்ணுறதுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே சின்னது தான். இது வந்து ரேட் மறந்துருச்சு, எவ்வளோக்கு வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா இங்கே சைடில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து குக்கர்லேயே கேக் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அந்த கேக் டின் தான் வாங்கினேன். இதை நான் வந்து 2 தடவை யூஸ் பண்ணிட்டா ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம வந்து பட்டர் பேப்பர் இல்லாமல் க்ரீஸ் இல்லாமல், அதாவது ஆயில் க்ரீஸ் பண்ணுவோம் இல்லையா கேக் பண்ணுறதுக்கு, ஆயில் இல்லை பட்டர் வந்து தடவி தான் நம்ம வந்து கேக்கை போடுவோம். ஸோ அது கூட வந்து இதுக்கு தேவை கிடையாதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது இந்த பேனு. அது கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த கேக் க்ரீம் போடுற நாசில்ஸோட ஒரு இது வந்துருந்துச்சு. இது வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இந்த பைப்பிங் பேக்கு நம்ம க்ரீம் போடுறதுக்காக கொடுப்பாங்க இல்லையா, இது போட்டு இதுக்கு போடுற மாதிரி கூட ஒரு பைப்பிங் பேக் கொடுத்துருந்தாங்க. பட் அது வாங்கினதுமே பிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து ஒரு 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். எல்லா ஷேப் ஆஃப் நாசில்ஸுமே இது கொடுத்துருந்தாங்க. ஸோ 12 இருந்தது. ஸோ 100 ருபீஸ்க்கு இது வேர்த்து தான் சொல்லுவேன். நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து ஈரோட்டில் இருக்கிற ஒரு லோக்கல் ஷாப்பில் நான் வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரை பேன் வாங்கியிருந்தாங்க. நான் வந்து நான்ஸ்டிக்கில் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் அலுமினியமில் வச்சுருக்கேன். ஸோ சில்வரில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வினோத் பிராண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிராண்டில் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரை பேன் வாங்கியிருந்தாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 765 ருபீஸு, 765 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து ஈரோடு ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதோட டயாமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 22 சென்டிமீட்டர். ஸோ சூப்பராக இருக்குங்க. ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கு தாராளமாக இதில் வந்து நம்ம ஃப்ரையிங் எல்லாமே பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. உள்ளே பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பேஸ்டு தான். வினோத் பிராண்டில் இந்த ப்ரைஸுக்கு வந்து இதை வாங்கலாம். கண்டிப்பாக வேர்த்து தான் நான் சொல்லுவேன். இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கீழே இருக்கிற பாட்டம் பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதுதான் வந்து நல்லாயிருக்கும், அடிப்பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். பட் குவாலிட்டி வைஸ் ஒரு பிராண்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இது 765க்கு வேர்த்துன்னு தான் சொல்லுவேன். க்ரிப்பெல்லாம் செம்மையாக இருக்குங்க. கொஞ்சம் கூட வந்து அந்த ஸ்க்ரூ கொடுக்கல. உங்களுக்கு தெரியுதா? இதை வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு அடிச்சிருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக க்ரிப்பு விடாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து வேர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டுங்க, அதாவது பேன் கேக் பேனுன்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா குட்டி தோசை ஊற்றுற தோசைகள்னு கூட சொல்லலாம். இது நம்ம சனா சாந்தினியோட ஃபேவரெட். அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து இது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அம்மா இது வாங்கி எனக்கு குட்டி தோசை ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஆன்லைனில் போட்டு வச்சுட்டே இருந்தேன். பட் இப்போ சொன்னேன் இல்லையா, ஈரோட்டில் ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன்னு சொல்லிட்டு, அங்கே வந்து ஒரு 240 ருபீஸ்க்கு தான் இது போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இன்னும் அதை கூட அழிக்கல. ஸோ செம்மையாக இருக்குங்க. 240க்கு கண்டிப்பாக வாங்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு குட்டியாக தோசை ஊற்றி தரலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக முட்டை இருக்கு இல்லையா, ஆம்லேட் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு தரலாம், பேன் கேக் போடலாம். ஸோ ரொம்பவே இது யூஸ்ஃபுல் தான். நான் வந்து இது 240 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். க்ரிப்பு கூட ரொம்ப சூப்பராக செம்மையாக இருக்குங்க. இது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வாங்கி நான் உங்களுக்கு இது ரிவ்யூ போடணுங்கிறதுக்காகவே நான் வந்து யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். இது வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோ எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ இதை நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இதுவுமே வந்து நான்ஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இது 240க்கு வேர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க. அவங்களே நம்ம சாப்பிட வைக்க பழகும்போது இந்த மாதிரி ஒரு தோசை பேன் இருந்துச்சுன்னு வைங்களேன், குட்டி குட்டியாக உங்களுக்கு தோசை அப்புறம் ஆம்லேட்டு அந்த மாதிரி ஊற்றி கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இது ஆன்லைன்லேயும் இருக்குது. பட் நான் லோக்கலில் தான் வாங்கினேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதையும் வாங்கிக்கோங்க. இதாங்க ஃபைனல் ப்ராடக்ட். இதோட நம்ம வாங்கின ப்ராடக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு.
வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேங்க. புதுசாக நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் பாத்திரம் வாங்குறீங்க, எந்த மாதிரியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க, எந்தெந்த பாத்திரம் இப்போ நீங்கள் நான்ஸ்டிக்கில் வாங்கியிருக்கீங்க, நான்ஸ்டிக் மட்டும் இல்லை எந்த மாதிரியான பாத்திரம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். புதுசாக பாத்திரம் வாங்கணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நிறையா DIML vlogs, ஷாப்பிங்கு, கிச்சன் டிப்ஸு, குக்கிங் வீடியோஸ், ஆர்கனைசேஷன் நிறையாவே பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.